இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிதுஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. காணாமற் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு 2வது நாளாகவும் சாவகச்சேரியில் இன்று முன்னெடுப்பு. ஈராக்கின் கிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 40 பேர் வரை பலி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு தெரிவித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தனசிங்க தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வரும் 13 அரசியல் கைதிகளுக்கும் ஆதரவு வழங்கும் முகமாக 63 பேர் நேற்றைய தினம் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்தனர். கொழும்பு மேகசின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளே இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி தம்மை விடுதலை செய்ய கோரியே கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் கடந்த 7 நாட்களாக 13 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 2 கைதிகள் கொழும்பு விசேட மேல் நீதிமன்றத்தினால் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட கொழும்பு விசேட மேல் நீதிமன்றத்தினால் கைதிகள் முதன்முறையாக விடுதலை செய்யப்பட்ட சந்தர்ப்பம் இதுவென்பதும் விசேட அம்சமாகும். காணாமல் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் யாழ் மாவட்டத்திற்கான அமர்வு 2வது நாளாகவும் சாவகச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். இன்றைய தினம் சாட்சி விசாரணைக்காக 142 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமற் போனோர் குறித்து புதிய முறைப்பாடுகளும் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் ஆணைக்குழுவின் செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பில் யாழ் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அமர்வில் 221 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. நேற்றைய அமர்விற்கு 205 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் அமர்வில் 53 புதிய முறைப்பாடுகள் குறித்தும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பன்னல பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரினை தொடர்ந்தும் தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பன்னல பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய பெண்ணொருவரே நேற்று காலை கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவரே இவ்வாறு கொலையை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குடும்ப தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 3 வயது குழந்தையின் தாயொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கொலையின் பின்னர் சந்தேக நபர் குறித்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முச்சக்கர வண்டியில் 4வருக்கும் அதிகமானவர்களை ஏற்றிச் செல்லும் சாரதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். முச்சக்கர வண்டியில் அதிகமானவர்களை ஏற்றிச் செல்வதனால் முச்சக்கர வண்டியினை கட்டுப்படுத்த முடியாது என வீதி பாதுகாப்பு மற்றும் வாகன போக்குவரத்து தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அமர் ஸ்ரீ சேனநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் முச்சக்கர வண்டி விபத்தினால் 207 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் 23 பேர் 5 வயதிற்கும் குறைவான சிறுவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹாலியல உடுவர 7ஆம் கட்டை பகுதியில் நேற்று நண்பகல் வேளையில் இடம்பெற்ற விபத்தில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாடசாலை முடிந்த பின் வீடு சென்று கொண்டிருந்த வேளையில் பின்னால் வந்த லாரி மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் பின்னர் தப்பிச் சென்ற லாரியின் சாரதியை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹேடன் மஸ்கலியாவில் உள்ள மலைப்பகுதியில் நேற்றைய தினம் தீ பரவியது. இதனால் 10 ஏக்கர் பகுதி நாசமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
அந்த பகுதியினை அண்மித்த பகுதியில் தீ பரவிய வேளையில் குறித்த பிரதேசவாசிகளினால் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை வழங்குவதாக நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 7ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தொலைபேசி அழைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை எமது மற்றொரு குழுவினர் இன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் KM ரசூல். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டத்தின் மக்களை சந்தித்து அவர்களது குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறியும் 7வது நாள் இன்று முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இன்றைய தினம் நாம் அனுராதபுரம் மாவட்டத்திலே கட்டிக்கொள்ளா வேண்டும் செயலகத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட சில கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளையும் குறைபாடுகளையும் கேட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே போன்று இன்றைய தினமும் நாம் அனுராதபுரம் மாவட்டத்திலே பின்தங்கிய கஷ்டமான கிராமங்கள் அடையாளம் கண்டுதான் நாம் இன்றைய தினம் எமது சமூக பணியை முன்னெடுக்க இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நாம் நேற்றைய தினம் குருநகர் மாவட்டத்திலே பல இடங்களுக்கு சென்று மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் உட்பட சுட்டிக்காட்டியிருந்தோம். இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து KM ரசூல். அந்த விளையாட்டு செய்தியுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கை 10:25 மற்றும் 11:25 பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.